ஓய்வு எடுக்காமல் இயங்கும். ஓய்வு எடுத்து விட்டால் மறுபடியும் இயங்காது. அது என்ன இதயம். நான் இருந்ததில்லை, ஆனாலும் இருப்பவனாக இருப்பேன். என்னை யாரும் பார்த்ததில்லை, பார்க்கும் முன் பழச்சிருவேன். என்னை நம்பி இந்த உலகம் மக்களும் நல்லது நடக்கும் என்கிறார்கள். நான் யார்? நாளை. கிட்ட இருக்கும் பட்டணம் எடுத்தால் பார்க்க முடியவில்லை. அது என்ன முதுகு. கோவிலை சுற்றி கரும்பு, கோயிலுக்குள் வெளுப்பு. அது என்ன சொற்றுப்பானை சோறு. வெள்ளை ஆளுக்கு கருப்பு தலைப்பாகை. அது என்ன தீக்குச்சி. அரிச்சான் ராணிக்கு வயிற்றில் 1000 முத்துக்கள். அது என்ன வெண்டைக்காய். அழுவேன், சிரிப்பேன், அனைத்தும் செய்வேன். நான் யார்? முகம் பார்க்கும் கண்ணாடி. முதுகிலே சுமை தூக்கி முனகாமல் அசைத்து வரும். அது என்ன நத்தை. ஆடு வரும் ஆட்டம், ஆடிய பின் ஓடும். அது என்ன இதயம். தண்ணீர் இல்லாத காட்டில் அலைந்து தவிக்கும் அழகி. அவள் யார்? ஒட்டகம். ஊசி நுழையாத கிணற்றில் ஒரு படி தண்ணீர். தேங்காய். பல்லாற்றின் நடுவே கரும்பு. மீன் தெரியுது. அது என்ன? கண்கள். முதல் எழுத்து தமிழின் அடுத்த எழுத்து கடை. 3 சேர்த்தால் ஒரு எண்ணிக்கை. மொத்தத்திலே 20 எச்சரிக்கை தேவை. ஆபத்து. மண்ணுக்குள்ளே கிடைப்பான். மங்களாருக்கான அவன் யார்? மஞ்சள். நிலத்தில் முளைக்காத செடி, நிமிர்ந்து நிற்காத செடி. அது என்ன? தலைமுடி. குண்டன் குழியில் விழுவான், குச்சியப்பன் தூக்கி விடுவான். அது இந்த பணியாரம். எழுதி எழுதி தேஞ்சு போனான். அவன் யார்? பென்சில். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். அது என்ன? வெண்டைக்காய். பூ கொட்ட கொட்ட ஒன்றையும் தனி பொறுக்க முடியவில்லை. மழை. நீண்ட உடம்புக்காரன், தொடுப்பு தூர பயணக்காரன். ரயில். எடுக்க எடுக்க வளரும், எண்ணெயை கண்டால் படுங்கிவிடும். அது என்ன? முடி. அறிவாளால் வெற்றி வெற்றி அடுப்பில் வெச்சாகும், மூச்சை விட்டு மாட்டான். அவன் யார்? விறகு. தண்ணி இல்லாத காட்டிலில் அணைந்து தவிக்கும் அழகி. அவள் யார்? ஒட்டகம். ஆகாரத்தை எதையும் தந்தால் சாப்பிடுவான், ஆனால் நீர் குடிக்க தந்தால் நெருப்பு. ஒன்று போனால் மருந்திற்கும் வாழாது. ஊரெல்லாம் கத்து சுத்துவான், ஆனால் வீட்டுக்கும் வரமாட்டான். கற்பர்கள் மாநாட்டு போல இயற்கையில் கண்ணீர் பிறவாகும். அது என்ன? மேகம். மழை. கூட்டுக்குள் குளியிருக்கும் குருவி அல்ல, அம்பு. பச்சை நிற அழகிக்கு உதயம் சாயும். பூமாலையை சிவந்தாய். அவன் யார்? கிளி. இரவு வீட்டுக்குள் வருவான், இரவு முழுவதும் இருப்பான். காலையில் செல்லாமல் கொள்ளாமல் போயிருப்பான். நிலா. ஓடையில் ஓடாத நீர், ஒருவரும் குடிக்காத நீர். அது என்ன? கண்ணீர். அம்மா பதுங்கிற்கு மக்கள் ஓய்ந்திருக்காள். அது என்ன? அம்மி குலவி. ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி. அது என்ன? மூக்கு. ஊரெல்லாம் ஒரே விளக்கு, அதற்குள் ஒரு நாள் ஓய்வு. அது சந்திரன். உடம்பெல்லாம் தங்க நிறம், தலையில் பச்சை கிரீடம். அது என்ன? அன்னாச்சி பழம். கூண்டு சட்டியில் வெண்டை மீன். அது என்ன? நாக்கு. கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவான். அவன் யார்? மெழுகுவத்தி. நன்றிக்கு வாள், கோபத்திற்கு வாய். அது என்ன? நாய். நனைந்தவன் நின்றான், எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது. அது என்ன? மின்விசிறி. வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு உடை. அது என்ன? உளுந்து. முத்து கோட்டையில் மகாராணி சேர்ந்திருப்பாள். அவன் யார்? நாக்கு. கூரை விட்டு பிரிஞ்சா ஓட்டி வீடு. ஓட்டு வீட்டுக்குள் வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகை நடுவில் குளம். அது என்ன? தேங்காய். பேச்சு கேக்குது, பேசுபவர் தெரியவில்லை. அது என்ன? வானொலி பெட்டி. கண்டல் துணிக்காரி முற்று பிள்ளைகள் பெற்றாள். அவள் யார்? சோழ பொந்தி. உடல் சிவப்பு, வாய் அகலம், உணவு காகிதம். நான் யார்? அஞ்சல் பெட்டி. இந்த ஊரிலே அடிப்பட்டவன் அடுத்த ஊரே போய் செல்லுகிறான். அவன் யார்? உடல் உண்டு, தலை இல்லை, கையுண்டு, கால் இல்லை, அல்லும் பகலும் ஓடும். அது என்ன? வானத்தில் ரோடு போட்டு எல்லாத்து தொலைவீடுகளை இருக்கிறது பார்த்தால் இங்கிலீஷ்காரன் பள்ளிக்கூடம். அது என்ன? ஆடையில்லா கருப்பழகி ஆடி சென்று பார்க்கிறாள். அவள் யார்? மணி அடித்தால் மலை நகரும். அது என்ன? 4 கால் உண்டு, வீச வால் இல்லை. அது என்ன? விடுகதைகள். பார்ட் 21. காலையில் ஊடும் கரிமேழுகும், அளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது. அது என்ன? காற்று. சேவல். குண்டு குள்ளனுக்கும் கும்மிடி நிறுத்ததே இருக்கும். அவன் யார்? கத்திரிக்காய். 4. அந்தாரத்தில் தொங்குவது சொம்பும் தண்ணீரும். அது என்ன? இளநீர். 5. எட்டாத ராணியமம், இரவில் வருவான், பகலில் மறைவான். அது யார்? நிலா. 6. ஆள் இறங்காத குலத்தில் ஆடி இறங்கி கூட்டாதது. அது என்ன? மத்து. 7. கண்ணில் தென்பிடுவான், கையில் பிறுபெறி மாட்டான். அவன் யார்? புகை.
அடித்து நொறுக்கி அணிலில் போட்டால் ஆவி என தோன்றி அழகாய் மணங்கும். அது என்ன? சாம்பிராணி. தலை இல்லாதவன் தலையில் சுமப்பவன். அவன் யார்? தலையானை. 4 மூளை கிணறு, நாகத்தின் கலரு, எட்டி பார்த்தால் சொட்டு தண்ணீர் இல்லை. அது என்ன? அச்சு வெள்ளம். விடுகதைகள். மரத்தின் மேலே பழம், பழத்திற்கு மேலே மரம். அது என்ன? அன்னாச்சி பழம். ஊருக்கெல்லாம் ஓய்வு, ஓய்வுக்கெல்லாம் உயர்வு. இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை. இரவும் பகலும் ஓட்ட நான். அது என்ன? மூச்சு. சட்டையை கழற்றியிடும், சகடென்று விழும். அது என்ன? வாழைப்பழம். அச்சு இல்லாத சக்கரம், அழகு காட்டும் சக்கரம். அது என்ன? வளையல். வானத்தில் பறக்கும் பறவை, இது ஊரை சுமக்கும் பறவை. அது என்ன? விமானம். ஓட்டியவன் ஒருத்தன், பிரிந்தவன் இன்னொருவன். அது என்ன? கடிதம். உருவத்தில் சிறியவன், உழைப்பில் பெரியவன். அவன் யார்? எறும்பு. நான் சூரியனை கடந்து சென்றால் கூட எனக்கு நிழல் ஏற்படாது. நான் யார்? தென்றல். வேலில் மலரும், காற்றில் உலரும். அது என்ன? வியர்வை. காற்று இல்லாத கண்ணாடி கூண்டில் மஞ்சக்கோழி மயங்கி கிடக்குது. அது என்ன? முட்டை. வெள்ளத்தில் போகாது, நிழலுக்கு வேகாது, கொள்ளைக்க முடியாது, கொத்தாலும் குறையாது. அது என்ன? கல்வி. அம்மா பின்னை நூலை அவிழ்ந்தால் போச்சு. அது என்ன? இடியாப்பம். தண்ணீரில் மிதுக்குது கட்டழகி வீடுகள். அது என்ன? கப்பல்கள். தொட்டால் மணக்கும், சுவைத்தால் புளிக்கும். அது என்ன? எலுமிச்சப்பழம். இதயம் போல் துடிப்பிருக்கும், இரவு பகல் விழுந்திருக்கும். அது என்ன? கடிகாரம். உணவு கொடுத்தால் வளரும், நீர் கொடுத்தால் அழியும். அது என்ன? நெருப்பு. ஊசி போல் இருப்பவன் ஊரை எரிப்பான். அது என்ன? தீக்குச்சி. கத்தி போல் இலை இருக்கும், கவரிமான் பூ பூக்கும், தின்னப்பழம் கொடுக்கும், தின்னாய் காய் கொடுக்கும். அது என்ன? வேம்பு. எண்ணெய் வேண்டாம் விளக்கு, எடுப்பான் கை விளக்கு. அது என்ன? மெழுகுவர்த்தி. அத்துவான காட்டில். அது என்ன? புலங்காய். மீன் பிடிக்க தெரியாதாம், ஆனால் வலை பின்னுவதாம். அவன் யார்? சிலந்தி. தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது. அது என்ன? முதுகு. வீட்டிற்பான் காவலாளி, வெளியில் சுற்றுவான் அவர் கூட்டாளி. அவளிகள் யார்? பூட்டும் திறப்பும். கொம்பு நிறைய கம்பு. அது என்ன? மாதுளம் பழம். காட்டிலே பச்சை, காட்டெலும்பு கருப்பு, வீட்டிலே சிவப்பு. அது என்ன? மரம், கறி, நெருப்பு. என்னை தெரியாத போது தெரிந்து கொள்ளும் ஆவல், தெரிந்த பிறகு பகிர் கொள்ளும் ஆசை. நான் மறைக்கப்பட வேண்டியவன். நான் யார்? இரகசியம். நடக்கவும் மாட்டேன், நகராமலும் இருக்கவும் மாட்டேன். நான் யார்? மணிக்கூடு. மழையோடு வருகிறாள் மஞ்சள் புறாவை, வெட்டினால் ஒரு சொட்டு இரத்தம் வராது. அது என்ன? ஈசல். நடந்தவன் நின்றால் கத்தியை எடுத்து தலை சீவினான், மறுபடி நடத்தான். அவன் யார்? பென்சில். விரல் இல்லாமல் ஒரு கை. அது என்ன? தும்பிக்கை. விடுகதைகள். அம்மா போடும் வட்டம், பலவெளுக்கும் வட்டம், சுவையை கட்டும் வட்டம், கூட்டு தின இஷ்டம். அது என்ன? அப்பளம். தொப்பென்று விழுந்தவன் தொப்பி கழன்றின்றான். அவன் யார்? பனம்பழம். முயல் புகாத காடு எது? முக்காடு. உயரத்தில் இருப்பிடாம், தாகம் தீர்ப்பதால் தண்ணீர்கள். அது என்ன? இளநீர். தலையை சீவினால் தாளை நடப்பான். அவன் யார்? பென்சில். கண்டுபிடித்தவனும் வைப்பதற்கில்லை, வாங்கி வரோ உபயோகிப்பதில்லை. உபாகி அவனை பற்றி எதுவும் தெரியாது. அது என்ன? சவப்பெட்டி. மழை காலத்தில் குடை பிடிப்பான், மனிதன் அல்ல. அவன் யார்? காளான். ஒரு குற்றத்தை செய்த முயற்சினால் தண்டனை உண்டு, ஆனால் எப்போதும் காத்திருந்த ரகசியம் பெற கொண்டிருப்பவன். அவன் யார்? செல்போன். ஒவ்வொன்று உயர்ந்த மலை, நடுவிலே உன் பிறப்பு இருவர். ஒருவரை மற்றவர் பார்ப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. அவர்கள் யார்? கண், மூக்கு. நீண்ட உலகம் தூணும் அல்ல, உடலில் சட்டை இருக்கும், ஆனால் உயிர் இல்ல. துயிலும் சுகம் இருக்கும், மொத்தை அல்ல. அது என்ன? தலையானை. எடுக்கால் ஒன்றி இருந்தால் படவேக்க வட்ட குடியிட வளராம் வன்னிப்பு. அது என்ன? நண்டு. காலாரும் கற்பக்கால், கண்ணீரெடுக்கும் கரை வீரை. அது என்ன? ஓடியாடி வேலை செய்பவன் மூலையில் ஒதுங்கப்படுகிறான். அவன் யார்? துடைப்பம். கோடையிலே ஆடி வரும், வாடையிலே முடங்கி வரும். அது என்ன? மின் விசிறி. நழைக்கு உவமை, நலையைக்கு தூதுவன். அவன் யார்? அன்னம். கூட்டு சேர்ந்து கொட்டை காட்டும், மாட்டு ஒரே மடக்க தாக்கும். அது என்ன? தேனி. 1000 பேர் வந்து சென்றாலும் வந்த சூடு தெரியாது. அது என்ன? எறும்பு.
வளைஞ்சு நெளிஞ்சு ஆடும் தண்ணீர் குடித்தால் அது என்ன? நெருப்பு. கல்லுக்கும் முள்ளுக்கும் அஞ்சாதவன் பள்ள நீரை கண்டு பதுகிறான். அது என்ன? நெருப்பு. தாழ்பான் இல்லாத கதவு தாளான மூடி திறக்கும் கதவு. அது என்ன? கண் இமை. காலடியில் சுடங்கிப்பனான் கண்ணீர் என்று குரலிசிப்பான். அவன் யார்? மெட்டி. விற்றலாமல் விளையும் வேற்றையாமல் சாயும். அது என்ன? வாழை. அழந்த காரின் நடுவே ஒரு பாறை. அது என்ன? தாழை வகீடு. வண்ணப்பட்டு சேலைக்காரி நீலவண்ட ராவினக்காரி. அது என்ன? மயில். அறிவின் மறுபெயர் இரவில் வருவது. அது என்ன? மதி. வேகாத வெயிலில் வெள்ளையப்பன் விளைகிறான். அது என்ன? உப்பு. வெட்டிக்கொள்வான் ஆனாலும் ஒட்டிக்கொள்வான். அவன் யார்? கற்றிக்கோள். தலையை சீவினால் தாகம் பித்திரிப்பான். அவன் யார்? இளநீர். விரிகாரிகள். part 22. மன்றும் கெருக்கும் வராமலும் கெருக்கும். அது என்ன? மழை. மண்ணுக்குள் இருக்கும் மங்கையை அழகு தரும். அது என்ன? மஞ்சள். காலைக்கு கழித்து மற்றும் தண்ணீர். அது என்ன? தவளை. எழில் இல்லாத நீர் தாகத்தில் உதவாத நீர் தண்ணீர் அல்ல. அது என்ன? கண்ணீர். நான் வெட்டுப்பட்டால் வெடியினை அடை வைப்பேன். நான் யார்? வெங்காயம். தண்ணீர் பிறப்பான் தண்ணீர் இறப்பான். அவன் யார்? உப்பு. சின்ன பயல் உரசினால் சீரப்பாய்வான். அது என்ன? திகுச்சி. நடலாம் பிடுங்க முடியாது. அது என்ன? பச்சை குத்துதல். 1000 பேர் அணிவாள ஒரு ஊசி கிளம்பாது. அவை யாவை? எறும்புகள். ஏற்றி வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும். அது என்ன? ஊதுபத்தி. வாளால் நீர் குடிக்கும் வாயால் உச்சரியும். அது என்ன? விளக்கு. அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும். அது என்ன? மிருதங்கம். கைப்பட்டால் சீனுக்குள் கன்னிப்பெண் கூச்சல் போட்டு கதவை திறக்க வைப்பாள். அவன் யார்? காலின்பேல். பகலிலே வெறுங்காடு இரவெல்லாம் பூங்காடு. அது என்ன? வானம். ஓட்டம் நின்றால் போதும் ஆட்டம் நின்று போகும். அது என்ன? ரத்தம். கருப்பு காகம் ஓடி போச்சு வேலைக்காகம் நிற்குது. அது என்ன? உளுந்து. மனம் இல்லாத மல்லிகை மாலையில் மலரும். அது என்ன? தீபம். காலில்லா பந்திலே காண காண சந்தோஷம். அது என்ன? வானம். ஊரசியிலே உயிரே மாய்ந்து கொள்ளும். அது என்ன? திகுச்சி. 6 எழுத்துக்கள் ஒரு உலோக பெயர். அது கதை 3 எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு கோடி பிராணி. அது என்ன? சிறுவயதில் நம்மிடம் பாட்டிகள் கேட்கும் கேள்விகள் வித்தியாசமாகவும் நமது மூளைக்கு வேலை கொடுக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும். இதனால் குழந்தைகள் வளரும் போதே புத்தி கூர்மையாக இருக்கும். ஆனால் இப்போது உங்கள் குழந்தை மொபைலில் உள்ள கேம்களை விளையாடி கொண்டிருப்பதால் மூளைக்கு வேலை கொடுப்பதே இல்லை. உங்களிடம் பிள்ளைகள் மூளைக்கு சென்று வேலை கொடுக்கும் விதமாக இந்த பதிவில் சில புதிர் விடுகதைகள் படித்து தெரிந்து கொள்வோம் வாங்க. எலும்பில்லாத மனிதன் கிளை இல்லாத மரத்தின் ஏறுகிறான். அவன் யார்? வெள்ளை ராஜாவுக்கு கருப்பு உடை. அது என்ன? தொட்டு பார்க்கலாம் ஆனா எட்டி பார்க்க முடியாது. அது என்ன? பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க மாட்டான். அவன் யார்? காற்றை குடித்து காற்றில் பறப்பான். அவன் யார்? கோடையமுள்ள வீரனுக்கும் வாள் இல்லை. அவன் யார்? குடியிருக்க கோட்டை வேண்டும் அந்த கோட்டையை உடைத்து விட்டு வரும். அது என்ன? பாலாற்றின் நடுவே கருப்பு மீன் தெரியுது. அது என்ன? பெப்பர் கிடையாது வாய்ப்பாடு தெரியாது கண்கிலோ புலி. அது என்ன? நாக்கு இல்லாவிட்டால் இவனுக்கும் வேலை இல்லை. அவன் யார்? 3 எழுத்து பேராகும் முற்றும் வேலை நிறமாகும். அது என்ன? 1000 தச்சர் கூடி அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பிட்டு உடைத்தடான் மண்டபம். அது என்ன? நான் பார்த்ததால் அவன் பார்ப்பான் நான் சிரித்தால் அவன் சிரிப்பான். அவன் யார்? அவன் அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவேற்பான். அவன் யார்? அடர்ந்த காட்டில் 1 அடி பாதை. அது என்ன? மீன் பிடிக்க தெரியாதாம் ஆனால் வலை பின்னுவதாம். அவன் யார்? வெள்ளத்தில் போகாது வெந்தலையும் வேகாது கொள்ளை பிடிக்க முடியாது கொடுத்தாலும் குறையாது. அது என்ன? கல்லாலும் மண்ணாலும் கட்டாத வீடு காற்றிலே ஆடும் வீடு. அது என்ன? ஒரு அரண்மனையில் 32 காவலர்கள். அது என்ன? கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். அது என்ன? அறிவியல் புதிர்களை நாம் தீர்ப்பதன் மூலம் பல்வேறு கோணங்கள் நம்ம சிந்தனை இருக்கும். அறிவியல் விடுகதை குழந்தைகளுக்கு முக்கியமான அறிவியல் உண்மைகளை நினைவில் வைக்க உதவும். விடுகதைகள் தமிழ் வேண்டும் வித் ஆன்சருடன் என்று என்பவருக்கு இந்த பதிவு மிகவும் உபயோகமாக இருக்கும்.
1. நீங்கள் என்னை பார்க்க முடியாது, ஆனால் நான் உங்களை துல்லியமாய் பார்க்க முடியும். நான் யார்? நான் மிகவும் முக்கியமானவன், ஆனால் ஒரு சில வினோடி மேல் உங்களிடம் வைத்திருக்க முடியாது. நான் யார்? கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியும். நாம் பேசுவதை அது திருப்பி பேசாது. அது என்ன? என்னிடம் இறக்குகள் உண்டு, ஆனால் நானாக பறக்க முடியாது. நான் யார்? உணவு கொடுத்தால் சாப்பிடும், தண்ணீர் கொடுத்தால் இருந்துவிடும். அது என்ன? நான் ஒரு பாறை, ஆனால் நீர் போட்டால் கரைந்து விடுவேன். நான் யார்? தேர் ஓடுது, பூ உடித்தது. அது என்ன? 8. கோடையில் வெப்பத்தை தடுப்பேன், குளிர்த்த காற்றை தடுப்பேன். நான் யார்? அஸ்திவாரம் இல்லாமல் அரண்மனை கட்டினேன். அது என்ன? கொஞ்சம் தண்ணீர் கொண்ட பழம், சமையலுக்கு பாலும் எண்ணெயும் தரும் பழம், சற்று உயரங்கள் இருக்கும் பழம். அது என்ன பழம்? பார்த்தால் பார்க்கும், சிரித்தால் சிரிக்கும், புத்தி பார்த்தால் 10 செல்லும். அது என்ன? நீ உறங்கும் போது விழிப்புணவன் நான், ஆனால் நீங்கள் விழிப்புண போது நான் ஓய்வெடுப்பேன். நான் யார்? மொட்டை தலையில் எடுப்பேன் பயணம். அது என்ன? வாங்கும்போது கருப்பாகவும், பயன்படுத்துவது சிவப்பு நிறமாகவும், தூக்கி எறியும் போது சாம்பல் நிறமாக இருப்பது எது?